பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனும் ஆகிய ஏக வல்லவன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு நிகராக எவருமே இல்லை என்று சான்று பகர்ந்தவனாக ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்திய மார்க்கம் இஸ்லாத்தை ஏந்தி வந்த உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் சொன்ன சொல்லினை நடந்த வழியினை அணுவும் தவறாது பின்பற்றி வாழ்ந்த அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தார்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக அல்லாஹுடைய மாளிகையில் அவனுடைய மார்க்கத்தின் சில விஷயங்களை அறிந்து கொள்கிற நல்ல நோக்கத்தோடு வந்திருக்கிற ஏக வல்லவனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் நாம் எந்த நோக்கத்திற்காக இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோமோ அந்த நோக்கத்தை பரிபூரணமாக அடைந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்ற நல்ல மக்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் அல்லாஹு தஆலா எமக்கு வழங்கியிருக்கிற மிகப்பெரிய அருட்கொடைகளில் ஒன்றாக இருக்கிற எமது நாவினை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், நாம் பயன்படுத்துகிற இந்த முறைகள் சரியானவைதானா என்பதை மீள்பரிசீலனை செய்வதற்கான அல்லது சுய விசாரணை செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இதை பயன்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா எம்மை படைத்து எமக்கான உணர்வுகளையும் ஆசைகளையும் வெளிப்படுத்துவதற்காக எமது உடம்பில் பல்வேறு உறுப்புகளை அல்லாஹு தஆலா அமைத்திருக்கிறார். அந்த உறுப்புகளை அல்லாஹு தஆலா அமைத்துவிட்டு அவைகளெல்லாம் அல்லாஹுடைய அத்தாட்சிகளாக அல்லாஹு தஆலா மனிதனுடைய உணர்வுகளையும் சிந்தனைகளையும் வெளிப்படுத்துகிற சாதனங்களாக குர்ஆனிலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். அலம் நஜஅல் லஹு ஐனைன், அவனுக்கு நாங்கள் 2 கண்களை கொடுக்கவில்லையா? வலிசானம் வஷஃபத்தைன், அவனுக்கு ஒரு நாவையும் 2 உதடுகளையும் நாங்கள் கொடுக்கவில்லையா? கண்களும் பேசுகிற நாவும் அதை சரியாக உச்சரிக்கிற இந்த உதடுகளும் அவனுக்கு இல்லை என்றிருந்தால், அவனுடைய காட்சிகளை பார்த்து ரசிக்கிற நிலையிலும் அவனுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி பேசுகிற நிலையிலும் மனிதன் இல்லை என்றிருந்தால் இந்த உலகத்தில் அவன் எவ்வளவு அவஸ்தைகளை அனுபவித்துக் கொண்டிருப்பான். எனவே அவனுக்கு நாங்கள் பார்வையையும் கொடுத்து பேசுகிற திறனையும் கொடுத்ததற்காக அவன் எங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா என்ற கருத்தில் அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே இந்த கேள்வியை எழுப்புகிறான். அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் எங்களுக்கு வழங்கி இருக்கிற ஆக உன்னதமான ஒரு உறுப்புகளில் ஒன்றுதான் இந்த நாவு என்று சொல்லக்கூடிய ஒன்று. இந்த நாவின் மொழிச்செல்லுடைய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா யாருக்கு எடுத்து விடுகிறானோ அவர்கள் இந்த சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். பேச முடியாதவர்கள், ஊமையர்கள் என்ற பெயரிலே அவர்கள் இந்த சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டு அல்லது அவர்களுடைய உணர்வுகளை புரிய வைப்பதற்கு இன்னுமொருவருடைய உதவி தேவைப்பட்டு தங்களுடைய சிந்தனைகளை, தங்களுடைய ஆசைகளை, தங்களுடைய விருப்பங்களை மிக தெளிவாக அவர்கள் வெளியிட முடியாமல் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சாரார் அவர்களுடைய பேச்சு தெளிவாக இல்லை என்றிருந்தால் கொன்னல்கள் என்று சொல்லுகிறோம். அவர்கள் கொன்னி பேசுகிறார்கள் என்று சொல்கிறோம். அதன் மூலமாக அவர்கள் பேசி முடிவதற்குள் எங்களுடைய வேலைகளை நாங்கள் செய்து முடித்து விடலாம் என்று நாம் நக்கலாக சொல்லுகிற அளவுக்கு அவர்களுடைய உணர்வுகளை சரியாக அவர்கள் வெளிப்படுத்த முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த 2 நிலைகளும் இல்லாமல், எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் நாம் நினைத்த நேரத்தில் நினைத்த விடயத்தை நினைத்தவாறு பேசுகிற ஒரு ஆற்றலை அல்லாஹு தஆலா எமக்கு தந்திருப்பது என்பது அல்லாஹுடைய மிக உன்னதமான அருள்களில் ஒன்றாக இருக்கிறது என்பதை முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் ஒரு நியமத்தை, ஒரு அருளை எங்களுக்கு தந்திருக்கிறான் என்றால் அதை இந்த வழியிலே பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு வழிகாட்டலையும் அல்லாஹ் எங்களுக்கு செய்திருப்பான். அந்த அடிப்படையில் தான் இந்த நாவு என்பது, இதிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தைகள் என்பது, எம் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை பேசிவிடுவான், அதனுடைய பெருமானம், அதனுடைய அளவு, அதனுடைய நன்மை அவனுக்கு தெரியாது. ஆனால் அதன் மூலமாக அவன் நாளை மறுமையில் சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்படுவான். அதே போன்றுதான் ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை பேசுவான், அந்த வார்த்தையினுடைய பாரதூரம் அவனுக்கு தெரியாது.
அதை விளங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் அந்த ஒரு வார்த்தையின் காரணமாக அவனுடைய ஒட்டுமொத்த நன்மைகளும் அளிக்கப்பட்டு நாளை மறுமையிலே அவன் நரகத்திலே நுழைவிக்கப்படுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு மனிதனை நரகவாதியா சொர்க்கவாதியா என்ற தீர்மானத்தை அவனுடைய வாழ்நாளில் எடுப்பதற்கு அவனுக்கு மிக பெரும் காரணியாக இந்த நாவும் ஒன்றாக இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நீண்ட செய்தியிலே சொல்லிக் கொண்டு வருகிற பொழுது தன்னுடைய நாவை சுட்டிக்காட்டி சொன்னார்கள், அதிகமான மனிதர்கள் நாளை மறுமையிலே அதிகமான மனிதர்கள் நரகத்தில் முகம் குப்பர இழுத்துச் சென்றப்படுத்து வீசப்படுவதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது அவர்களுடைய நாவுகள் சம்பாதித்துக் கொள்கிற விஷயங்கள் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதனால் தான் அல்லாஹு தஆலா இந்த நாவினால் மொழிகிற இந்த வார்த்தைகளை பற்றி அல்லாஹ் சொல்கிற பொழுது மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், நீங்கள் மொழிகிற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த வார்த்தையை பதிவு செய்வதற்கும் அந்த பதிவேட்டை பாதுகாப்பதற்கும் ரகீப் அதீத் என்ற வானவர் இல்லாமல் எந்த ஒரு வார்த்தையையும் நீங்கள் மொழிவதில்லை என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது இரகசியமாக இருக்கலாம், பரகசியமாக இருக்கலாம், நன்மையானதாக இருக்கலாம், தீமையானதாக இருக்கலாம், அத்தனை வார்த்தைகளும் அல்லாஹ்விடத்தில் பதிவு செய்யப்படுகின்றன என்று அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை நாம் பேசுகிறோம். அந்த பேசுகிற வார்த்தைகள் அதனுடைய கனதி, அதனுடைய பாரதூரம் எங்களுக்கு விளங்காமல் நாங்கள் 4 பேர் சேருகிற பொழுது அதை பேசிவிடுவோம். ஆனால் அந்த வார்த்தைகளுடைய பெருமானம், அந்த வார்த்தைகளுக்கான மன்னிப்பை நாம் அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொள்ளாத வரைக்கும் நாம் என்னதான் அமல் செய்தாலும் கூட நாம் சுவனவாதிகளாக மாற முடியாத அளவுக்கு எங்களை மாற்றும் என்பதை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த நாவு என்பது நாம் எதற்கு வழக்கப்படுத்திக் கொள்கிறோமோ, எந்த விஷயங்களை பேசுவதில் வழக்கப்படுத்திக் கொள்கிறோமோ அந்த விஷயங்களுக்கு எங்களுக்கு துணை வந்து கொண்டே இருக்கும். நன்மையான காரியங்களை பேசுகிற பொழுது, நல்ல நல்ல திக்ருகளை செய்கிற பொழுது, குர்ஆன் ஓதுகிற பொழுது, அல்லாஹ்வின் தூதரை பற்றி பேசுகிற பொழுது, துஆக்கள் செய்கிற பொழுது, நாங்கள் நல்ல விஷயங்களிலே ஈடுபடுகிற பொழுது இந்த நாவு எங்களுக்கு மிக உறுதுணையானதாக அல்லாஹ்வுக்கு நன்மையின்பால் வழிகாட்டுகின்ற விஷயமாக இருக்கும். அதே நேரம் அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நாவை நாம் பிழையாக பயன்படுத்தினோம் என்றால் இந்த உலகிலும் நாம் நஷ்டமாளர்களாக மாறி மறுமையிலும் நஷ்டவாளர்களாக மாறுவோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அந்த அடிப்படையில் தான் இன்றைய சமுதாய சூழலில் இங்கு வந்திருக்கிற எல்லோரும் அல்ல, பேசிக்கொண்டிருக்கிற நானும் சரி, கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் சரி, எங்களுடைய நாவை நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதற்கான ஒரு சில உதாரணங்களை வைத்து நாம் புரிந்து கொள்வது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நாவின் மூலமாக எங்களுக்கு ஏற்படுகிற அல்லது நாம் செய்யக்கூடிய பாவங்களில் ஒன்றுதான் புறம் பேசுதல் என்று சொல்கிற ஒரு பாவம். புறம் பேசுதல் என்று சொல்கிற பொழுது ஒரு சபையிலோ அல்லது 2 பேர் சந்திக்கிற இடத்திலோ அந்த சபையில் இல்லாத ஒருவரை பற்றி, அந்த சபையில் அந்த இடத்தில் சமூகம் அளித்திருக்காத ஒருவரை பற்றி நாம் அவருடைய குறைகளை பேசுவோமாக இருந்தால் அதுதான் புறம் பேசுதல் என்ற வகைக்குள்ளே வரும். எங்களுடைய பாசையில் சொல்வதாக இருந்தால் பலாய் கழுவுதல் என்று சொல்வார்கள். 4 பேர் சேருகிற இடத்தில் நாம் அதிகமாக செய்கிற ஒரு பாவம். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் எங்களை அறியாமல் எங்களுடைய வாழ்க்கையில் நாம் செய்து கொண்டிருக்கிற மிக பெரும் பாவங்களில் ஒன்றுதான் இந்த புறம் பேசுதல் என்று சொல்கிற பாவம். 4 பேர் சந்தித்து விட்டால் போதுமானது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறம் பேசுதலை பற்றி விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், ஒரு சபையில் அந்த சகோதரன் இல்லாத சந்தர்ப்பத்தில் அவரிடத்தில் இருக்கிற ஒரு குறையை பற்றி நாங்கள் பேசினாலும் அது புறம் பேசுதலாக வருமா யா ரசூலல்லாஹ்? சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள். ஆம், நீங்கள் அவர் இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவர் பேச விரும்பாத ஒரு விஷயத்தை, அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி மறைமுகமாக நீங்கள் பேசுவீர்கள் என்றால் அதுதான் புறம். அவரிடத்தில் இல்லாததை பேசினால் அது அவதூறு என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று நிறைய பேர் அப்படித்தான் சொல்வார்கள். அவரிடத்தில் இருப்பதை தானே சொல்கிறோம், நாங்கள் இல்லாததையாக கதைக்கிறோம்.
இருக்கிற விஷயம் தானே, அவர்கள் செய்கிற விஷயம் தானே. அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி, அது என்னுடைய சொந்த பிள்ளையாக இருக்கலாம், சொந்த தாயாக இருக்கலாம், சொந்த உடன்பிறப்புகளாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்கள் இல்லாத ஒரு சபையில், அவர்கள் செய்யாத அல்லது அவர்களிடத்தில் இருக்கிற, அவர்கள் சபையில் இருக்கிற பொழுது பேசுவதை விரும்பாத ஒரு விஷயத்தை நீங்கள் மறைமுகமாக பேசுகிறீர்கள் என்றால் குர்ஆன் உங்களோடு பேசுகிறது. வலா யக்தப் பஅதுகும் பஅதா, உங்களில் சிலரை பற்றி நீங்கள் புறம் பேச வேண்டாம். அயுஹிப்பு அஹதுக்கும் அன் யாகுல லஹ்ம அகீஹி மைத்தம் ஃபகரிஹ்துமு, உங்களுடைய இறந்திருக்கிற ஒரு சகோதரன், அவன் இறந்திருக்கிற நிலையில், அவன் ஜனாசாவாக வளர்த்தப்பட்டிருக்கிற நிலையில், அவனுடைய கபனாடையில் அப்படியே படுத்திருக்கிற நிலையில் நீங்கள் மையத்தை பார்ப்பதற்காக போகிறீர்கள், நீங்கள் மையத்தை தரிசிப்பதற்காக போகிறீர்கள். அந்த நேரம் உங்களுடைய கையிலே ஒரு கத்தியை தந்து அந்த சகோதரனுடைய உடம்பில் இருந்து ஒரு கிலோ மாமிசத்தை வெட்டி எடுத்து அதை வீட்டிலே கொண்டு சென்று நீங்கள் சமைத்து சாப்பிடுங்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் விரும்புவீர்களா? அப்படி சாப்பிடுவதற்குரிய மனோநிலை உங்களுக்கு இருக்குமா? அல்லாஹ் அப்படி கேட்டுவிட்டு சொல்கிறான், ஃபகரிஹ்துமு, அதை நீங்கள் வெறுப்பீர்கள். இவ்வாறுதான் நீங்கள் புறம் பேசுவது என்று அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, ஒருவரை பற்றி பேசுகிற பொழுது, ஒரு சபையிலாக இருந்தாலும் சரி, தனிநபர்கள் சந்திக்கிற இடத்திலாக இருந்தாலும் சரி, இந்த குர்ஆனிய வசனம் காட்சியாக உங்களுடைய கண் முன்னுக்கு வர வேண்டும். உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரியை பற்றி பேசுகிறீர்கள் அல்லது உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒருவரை பற்றி பேசுகிறீர்கள், அவருடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயம்தான், அவர் செய்து கொண்டிருக்கிற ஒரு தவறுதான், ஆனாலும் அதை அவர் பேசுவதை விரும்பாத ஒரு நிலையிலே நீங்கள் 2 பேர் சேர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அவர் உங்களுக்கு நடுவிலே ஜனாசாவாக வளர்த்தப்பட்டிருக்கிற நிலையில், உயிர் பறிக்கப்பட்டிருக்கிற நிலையில், அப்படியே அவர் கபனிட்டு குளிப்பாட்டி கபனிட்டு அப்படியே வைக்கப்பட்டிருக்கிற நிலையில் இப்பொழுது உங்களுக்கு முன்னால் அவருடைய உடம்பில் இருந்து ஒரு துண்டு இறைச்சியை பிட்டு சாப்பிடுங்கள் என்று சொல்வதை போன்ற ஒரு நிலைமையைத்தான், ஒரு பாவத்தை தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாவத்தினுடைய விபரீதத்தை தெளிவுபடுத்துகிற பொழுது சொன்னார்கள், நான் மிஅராஜுக்கு சென்றிருந்த பொழுது, நான் விண்ணுலக யாத்திரை சென்றிருந்த பொழுது நரகத்தை நோக்கி அழைத்து செல்லப்பட்டேன். அங்கு பல காட்சிகளை நான் கண்டேன். ஒரு சாராரை கண்டேன், அவர்களுடைய விரல்கள் கைகளிலே செம்பினாலான முகங்கள், நகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அப்படியே பெரிய பெரிய நகங்கள், பார்ப்பதற்கு பயங்கரமான காட்சி. அவர்கள் தங்களுடைய முகங்களை அப்படியே அந்த நகங்களால் பீத்து பீத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய முகங்களிலே இருந்த அந்த சதைகளை அப்படியே வலித்து எடுத்ததற்கு பின்னால் மீண்டும் அவர்களுடைய முகங்களில் புதிய சதைகள் உருவாகின்றன. மீண்டும் அதை பிற்கிறார்கள், மீண்டும் சாப்பிடுகிறார்கள், மீண்டும் புதிய சதைகள் உருவாகின்றன. ஜிப்ரீலே, யார் இவர்கள்? இவர்கள் ஏன் இப்படி கொடுமை செய்யப்படுகிறார்கள்? அவர்களுடைய உடம்பை அவர்கள் விட்டு சாப்பிடுகிற அளவுக்கான ஒரு அருவருப்பான தண்டனையை இவர்கள் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள்? ஜிப்ரீலே, யா ரசூலல்லாஹ், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்கள் தான் உங்களுடைய சமுதாயத்தில் அடுத்தவர்களுடைய மானத்தில் விளையாடி, அடுத்தவர்களுடைய மரியாதையில் விளையாடி, அடுத்தவர்களுடைய உணர்வுகளை புண்படுத்தி, அடுத்தவர்களை பற்றி புறம் பேசி குறை சொல்லி திரிந்த மோசமான மனிதர்கள் இவர்கள் தான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எம் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எத்தனை தடவைகள் பேசியிருப்போம், எத்தனை ஜனாசாக்களை சாப்பிட்டிருப்போம், எத்தனை தடவைகள் பேசியிருப்போம். தெரிந்து கொண்டே, பாவம் என்று விளங்கிக் கொண்டே, அடுத்தவனோ விரும்ப மாட்டான் அவள் இருக்கிற பொழுது பேசுவதை என்று தெரிந்து கொண்டே, அன்புக்குரிய சகோதரிகளே, இதை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இதனுடைய பாரதூரம் என்ன தெரியுமா? இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரை பற்றி நீங்கள் புறம் பேசுகிறீர்களோ, யாரை பற்றி நீங்கள் குறை சொல்கிறீர்களோ, யாருடைய மான மரியாதையை நீங்கள் போக்குகிறீர்களோ, யாருடைய உணர்வோடு நீங்கள் விளையாடுகிறீர்களோ, அவர்கள் உங்களை மன்னிக்கிற வரைக்கும், அவர்கள் உங்களை மன்னிக்கிற வரைக்கும் நீங்கள் காபாவினுடைய திரைச்சீலையை பிடித்து தொங்கி தொங்கி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தாலும் அல்லாஹ் ஒரு பொழுதும் அதை அங்கீகரிக்க மாட்டான். உங்களுடைய பாவங்கள் அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கும். அவர்களை பற்றி பேசிய பாவங்கள் எல்லாம் அப்படியே இருக்கும். நீங்கள் தொழுதிருப்பீர்கள், நோன்பு நோற்றிருப்பீர்கள், ரமலானின் கடைசி பத்தெல்லாம் தஹஜ்ஜத்திலே அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் வடித்திருப்பீர்கள். உங்களுடைய பின்னிரவு வேளைகளில் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தௌபா செய்து மன்றாடி இருப்பீர்கள். உங்களுடைய பாவங்கள் எல்லாம், இதர பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கலாம்.
ஆனால் நீங்கள் இன்னொரு சகோதரனை பற்றி, இன்னொரு சகோதரியை பற்றி, இன்னொரு நபரை பற்றி நீங்கள் பேசிய பாவம் இருக்கிறது, அது அப்படியே இருக்கும். அதே நிலையில் நீங்கள் வாழுவீர்கள். அவர்களிடத்தில் சென்று நீங்கள் மன்னிப்பு கேட்டிருக்க மாட்டீர்கள். உங்களுடைய வரட்டு கௌரவம் அதை தடுத்திருக்கும். அல்லது நான் இப்படி பேசிவிட்டேன் என்று போய் பேசினால் அவர்கள் ஏதேனும் சொல்லிவிடுவார்கள் என்கிற உங்களுடைய மனோநிலை அதை உங்களை விட்டு இல்லாமல் செய்திருக்கும். ஆனால் அதே பாவத்தோடு இருப்பீர்கள். இப்பொழுது உங்களுடைய கடைசி நேரம் வரும். நீங்கள் மௌத்தாகியும் போவீர்கள். அதே பாவங்களை சுமந்து கொண்டுதான் போவீர்கள். உங்களுடைய கபரின் விசாரணை, உங்களுடைய கபரினுடைய வேதனை எல்லாம் அப்படியே இருக்கும். உங்களுடைய மஹ்ஷருடைய வழி, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எழுப்பப்படுவீர்கள். மலை போன்ற நன்மைகள், நீங்கள் விடிய விடிய தொழுத தொழுகைகள், காலமெல்லாம் நோற்ற நோன்புகள், அள்ளி அள்ளி கொடுத்த சதக்காக்கள், நீங்கள் செய்த நட்பண்புகள் எல்லாம் அப்படியே உங்களுக்காக காத்திருக்கும். நீங்கள் சுவர்க்கம் போவதற்கான தயார் நிலையில் மஹ்ஷருடைய வழியில் நிற்பீர்கள். இப்பொழுது வருவாள் உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரி. அது நீதியாளனாகி அல்லாஹ்வுடைய சபை, மாலிக் யௌமித்தீன், அந்த நாளினுடைய அதிபதி அல்லாஹ் மாத்திரம்தான். அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாக்கிமீன். அந்த நாளிலே அவன் மிகச்சிறந்த நீதியாளனாக இருப்பான். அவன் யாரைக்கும் அநீதம் செய்ய மாட்டான். அந்த நாளினுடைய நீதியிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. இப்பொழுது வருவாள் உங்களுடைய சகோதரி, இப்பொழுது வருவான் உங்களுடைய சகோதரன். அந்த நாளில் ஏன் உங்களுடைய தாய் தந்தை கூட வருவார்கள், உங்களுடைய உறவினர்கள் வருவார்கள், உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரி வருவாள். ஏதோ ஒரு ரோட்டிலே சந்தித்து அவளை பற்றி நீங்கள் பேசி இருந்தீர்களே, அவள் வருவாள். யா அல்லாஹ், இந்த பெண் என்னை பற்றி நான் இல்லாத நேரத்தில் இப்படி இப்படி எல்லாம் பேசிவிட்டாள். யா அல்லாஹ், அல்லாஹ் நீதமானவன். உங்களுடைய நன்மைகளை அல்லாஹ் பங்கு வைக்க ஆரம்பிப்பான். நீங்கள் தொழுத தொழுகைகளை அல்லாஹ் பங்கு வைக்க ஆரம்பிப்பான். நீங்கள் நோற்ற நோன்புகளை அல்லாஹ் பங்கு வைக்க ஆரம்பிப்பான். ஒவ்வொருவராக கொடுக்கப்படும். நீங்கள் யாரை பற்றி எல்லாம் கண்டும் காணாமலும் சந்திக்கிற இடங்களில் எல்லாம், போகிற வேளைகளில் எல்லாம் எப்படியெல்லாம் பேசி இருப்பீர்கள், அத்தனை பேரும் அங்கு வருவார்கள். மஹ்ஷருடைய வழியில் எல்லோரையும் அடையாளம் காணுவீர்கள். ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். உங்களுடைய கண் முன்னே உங்களுடைய பட்டோலை இருக்கும், தவிர்ந்து கொள்ள முடியாது. லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா. சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அத்தனையும் கணக்கிடப்பட்டு வெளிப்படுத்தப்படுகிற நாள் அந்த நாள். وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. கெடுதி செய்தாலும் கண்டுகொள்வான். وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ. நலவு செய்தாலும் கண்டுகொள்வான். அது அணுவளவாக இருந்தாலும் சரி என்று சொல்கிற நாள் அந்த நாள். இப்பொழுது உங்களுடைய நன்மைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பங்கு வைக்கப்படும். நீங்கள் பேசிய அளவுக்கு பங்கு வைக்கப்படும். அந்த பாவங்கள் எல்லாம் அவர்களிடத்திலிருந்து அளிக்கப்பட்டு உங்களுடைய நன்மைகள் அவர்களுக்கு நன்மைகளாக மாற்றப்படும். இப்பொழுது நீங்கள் சுவனம் போவதற்கு தயாராக இருந்த நிலையில் இருப்ப மஹ்ஷருடைய வழியில் நிற்கிற நீங்கள் மெல்ல மெல்ல தடுமாற ஆரம்பிக்கிறீர்கள். மெல்ல மெல்ல தடுமாற ஆரம்பிப்பீர்கள். அந்த நேரம்தான் இன்னும் ஒரு கடைசியாக ஒரு மனிதன் வருவான். உங்களுடைய நன்மைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். உங்களுடைய நன்மைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். அவ்வளவு கரைத்திருக்கிறீர்கள், அவ்வளவு பேசி இருக்கிறீர்கள். இப்பொழுது நன்மைகள் இல்லையே என்கிற ஒரு நிலை வருகிற பொழுது அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களையும் உங்களின் மீது சுமத்தாட்டுவான். அவர்களுடைய பாவங்களை உங்களின் மீது சுமத்தாட்டுவான். இப்பொழுது நீங்கள் விடிய விடிய ஓதிய குர்ஆன்கள், விடுந்தெலும்பி நோற்ற நோன்புகள், காலை மாலை என்று செய்த திக்ருகள் எல்லாமே அப்படியே புஷ்வானமாகி ஏமாற்றமாகி முகங்குப்பர நரகத்திற்கு இழுத்துச் சென்று வீசப்படுவீர்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இது எவ்வளவு பாரதூரமான விடயம். அதனால் தான் ஒரு அறிஞரிடத்திலே ஒரு மனிதர் வந்து சொல்கிறார், இந்த மனிதர் உங்களை பற்றி புறம் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் இல்லாத சபையில் உங்களை பற்றி அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்ன நேரத்தில் அந்த அறிஞர் சந்தோஷமாக சிரித்துவிட்டு தடுமாற்றத்தோடு சொல்கிறார், எனக்கு அந்த மனிதனுக்கு அன்பளிப்புகள் கொடுப்பதற்கு என்னிடத்தில் தற்பொழுது எதுவுமே இல்லையே. அவனுடைய நன்மைகளை எனக்கு தருவதற்கு அவன் எவ்வளவு சிரமப்படுகிறான். அவனுடைய நன்மைகள் அத்தனையும் எனக்கு அன்பளிப்பாக தந்ததற்கு இந்த உலகத்தில் ஏதேனும் அன்பளிப்புகளை அவனுக்கு நான் கொடுக்கக்கூடாதா என்று அந்த அறிஞர் ஆச்சரியத்தோடு சொல்கிறார். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இரண்டு விஷயம் இருக்கிறது. ஒன்று, நாம் புறம் பேசிவிடவும் கூடாது, அடுத்தவர்கள் பேசினால் கவலைப்படவும் கூடாது. என்னை பற்றி இன்னொருவர் பேசுகிறாரா, சந்தோஷப்படுங்கள். நான் இல்லாத சபையில்,
என்னை பற்றி இவர் இப்படி பேசி இருக்கிறார் என்ற ஒரு தகவல் உங்களுக்கு கிடைக்கிறதா? அவருக்காக துஆ செய்யுங்கள். ஏனென்றால் நீங்கள் செய்யாத நன்மைகளை எல்லாம் அவர் உங்களுக்காக மறுமையில் தருவதற்கு அவர் செய்து கொண்டிருக்கிறார். எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய நாவினால் ஏற்படுகிற மிக பிரதானமான, மிக மோசமான, அருவருக்கத்தக்க பாவங்களில் முதலிடத்தில் இருப்பது இந்த புறம் பேசுதல் என்று சொல்கிற பாவம். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே. இந்த விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இதற்கான தௌபா, இந்த புறம் பேசுதலுக்கான தௌபா இருக்கிறதே, அதில் சரியான முறை, யாரை பற்றி நீங்கள் பேசி இருக்கிறீர்களோ அவர்களிடத்தில் சென்று அதற்காக மன்னிப்பை கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் உங்களை பற்றி இப்படி பேசிவிட்டேன், அல்லாஹுக்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்களுடைய வெட்கத்தை விட்டு, எங்களுடைய வரட்டு கௌரவத்தை விட்டு, எங்களுடைய சுயநலத்தை விட்டு, ஏதேனும் எனக்கு ஏற்பட்டு விடுமோ என்ற பயத்தை விட்டு நாம் அவர்களை உரிய முறையில் அணுகி அதற்கான மன்னிப்பை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஒருவர் அப்படி மன்னிப்பு கேட்க போய் அதன் மூலமாக அந்த உரிய நபர் கோபப்பட்டு அல்லது வேறு ஏதாவது பிரச்சனைகளை உருவாக்குவார் என்றிருந்தால், எந்த சபையில் அந்த பெண்ணை பற்றியோ அந்த ஆணை பற்றியோ நீங்கள் மோசமாக பேசினீர்களோ, எந்த மனிதரிடத்தில் பேசினீர்களோ அவரிடத்தில் அவருடைய நற்பண்புகளில் ஏதாவது ஒன்றை பற்றி நீங்கள் பேச வேண்டும், அவரை பற்றி நல்ல முறையில் பேச வேண்டும். அப்படி பேசாத வரைக்கும் உங்களுடைய தௌபாக்கள் இந்த பாவத்திற்கு அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது. சகோதரிகளே, அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது. இது எவ்வளவு பெரிய பாவம்! இது நாம் மிக இலகுவாக செய்து கொண்டிருக்கிறோம். ரெண்டு பேர் சந்தித்தால் இந்த பலாய் கழுகுதல் என்கிற விஷயம் மிக சாதாரணமாக இந்த சமுதாயத்தில் பரவி போயிருப்பதை பார்க்கிறோம். கேள்விப்பட்டதை எல்லாம் பேசுவது, அவரை பற்றிய உண்மைகள் கூட அறிந்து கொள்ளாமல். அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, ஒருவரை பற்றிய யதார்த்தமான உண்மை தெரிந்திருக்கிற பொழுது அவர் இல்லாத சபையில் பேசுவதுதான் புறம். இல்லை என்றால் அவரிடத்தில் இல்லாததை, இப்படி இருக்கலாம், அவர் அப்படி நடந்திருக்கலாம், அவள் அப்படித்தான் இருப்பாள், அவருடைய வீட்டில் 4 பேர் வந்து போய்த்தான் இருக்கிறார்கள் என்ற யூகங்களை நீங்கள் பேசுவீர்களாக இருந்தால் அது அவதூறு. அதற்கு உங்களுக்கு 80 கசையடிகள் அடிக்கப்பட வேண்டும். அதுதான் உங்களுக்கான தௌபா. இந்த பாவத்தை மிக சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கும். அன்புக்குரிய சகோதரிகளே, எங்களுடைய நாவினால் செய்யக்கூடிய இன்னும் ஒரு பாவம் தான் கோல் சொல்லுதல் என்கிற பாவம். இந்த சமுதாயத்தில் இன்று மிக அதிகரித்து வருகிற மிக பெரும் ஒரு தீய பழக்கமாக இது மாறி இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் கல்யாணம் பேசிவிட்டால் அந்த கல்யாணத்தை குலைக்க வேண்டும் என்பதற்காக இன்னும் ஒரு குடும்பத்தில் இருக்கிற தவறுகளை காவி சென்று அவர்களுடைய காதுகளிலே அதை ஊதி விடுவது, அதை பெரிசாக்குவது, அடுத்தவர்களை பற்றி இன்னொருவர்களிடத்திலே பேசி ஒரு பிரச்சனையை உருவாக்குவது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, புறம் பேசி கோல் சொல்லி மூட்டி திரிகிற எல்லோருக்கும் கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லது வயல் என்ற நரக ஓடைதான் அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் நோன்பு பிடிக்கலாம், இந்த சமுதாயத்தின் பார்வையில் நீங்கள் தொழுகையாளிகளாக இருக்கலாம், நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா உங்களுடைய தொழுகையும் நோன்பும் மட்டும் உங்களை சுவர்க்கத்திற்கு கொண்டு போகும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லது நீங்கள் குர்ஆன் ஓதுகிறீர்கள், தஸ்பீஹ் செய்கிறீர்கள், திக்ர் செய்கிறீர்கள், கணவனோடு நல்ல முறையில் நடந்து கொள்கிறீர்கள், உங்களுடைய பிள்ளைகளை பராமரிக்கிறீர்கள், நான் சுவர்க்கவாதி என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்களிடத்தில் அடுத்தவர்களை பற்றி கோல் சொல்லுகிற, அடுத்தவர்களை பற்றி மோசமாக பேசுகிற, அடுத்தவர்களுடைய மானத்தில் மரியாதையில் விளையாடுகிற, இன்று மிக வேகமாக பரவுகிற மிகப்பெரிய ஒரு நோய். அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, யாரோ ஒரு பிள்ளை இன்னொருவரை காதலித்து விட்டால் என்கிற தகவல் மட்டும் கிடைத்தால் போதும், அதுவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல், அந்த பிள்ளை ஏற்றுக்கொண்டிருக்கவும் மாட்டாள், அந்த பிள்ளையினுடைய பெற்றோர் ஏற்றுக்கொண்டிருக்கவும் மாட்டார்கள், சம்பந்தப்பட்டவன் ஏற்றுக்கொண்டிருக்கவும் மாட்டான். இங்கு கதை வந்து சேரும், ஏதோ அந்த பிள்ளை தவறாக நடந்து, அந்த பிள்ளை மோசமாக நடந்து வழிகட்டு போனதாக, அவளுடைய கற்பை இழந்து போனதாக தகவல் இங்கு உலாவிக் கொண்டிருக்கும். மிகப்பெரிய அநியாயம் இந்த அநியாயம். இந்த சமுதாயத்தில் அப்படித்தான். ஒரு கதை கிடைத்து விட்டால் போதும், ஒரு தகவல் கிடைத்து விட்டால் போதும், அதை ஊதி பெரிசாக்கி அதனுடைய வார்த்தைகளில் பலதை சேர்த்து அடுத்தவர்களுடைய மானத்தையும் மரியாதையும் போக்குவதில், இன்னாருடைய மகள் இன்னார், இவள் இப்படி செய்து விட்டால், இவள் இப்படி மோசமாக நடந்து விட்டாலாமே, அதை தெரியாதது போன்று கேட்டு
ஏதோ தகவல் அறிகின்ற விஷயத்தை போன்று வந்து சேர்ந்து உங்களுக்கு ஏன் தேவையில்லாத வேலை? அடுத்தவர்கள் எப்படி போனாலும் அடுத்தவர்களுடைய மானம் மரியாதையில் விளையாடுகிற, அடுத்தவர்களுடைய கௌரவத்தில் கை வைக்கிற அத்தனையும் பெரும்பாவம். புரிந்து கொள்ளுங்கள் ஈமானிய உறவுகளே, என் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜிலே, ஹஜ்ஜத்துல் வதாஇலே வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்தை நோக்கி ஒரு உபதேசம் செய்கிறார். அந்த உபதேசத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை குறிப்பிடுகிறார்கள். இன்றைய நாள் எப்படி புனிதமானதாக இருக்கிறதோ, இன்றைய மாதம், இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம் எப்படி புனிதமாக இருக்கிறதோ, இந்த அரபாவுடைய தினம் எப்படி புனிதமானதாக இருக்கிறதோ, நான் நிற்கிற இந்த அரபாவுடைய மைதானம் எப்படி புனிதமானதாக இருக்கிறதோ, அதே போன்றுதான் அடுத்த மனிதனுடைய, அடுத்த முஃமினுடைய மானமும் மரியாதையும் இன்னொரு மனிதனுக்கு புனிதமானது என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவனொருவன் அடுத்தவனுடைய மானத்திலும் அடுத்தவனுடைய சொத்துக்களிலும் அடுத்தவனுடைய மரியாதையிலும் விளையாடுவதை இன்றைய தினம் உங்களுக்கு நான் தடை செய்து விட்டேன் என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது பெரும்பாவம் அன்புக்குரிய சகோதரிகளே. இன்னொருவருடைய மானத்தை பற்றி பேசுவது, இன்னொருவர் தவறிழைத்து விட்டார், அதை கண்முன்னே காணுகிறோம், உறுதியான சாட்சிகள் இல்லாத பொழுது அதை பேசுவதை இந்த மார்க்கம் தடை செய்கிறது. நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஒருவர் 2 பேர் ஒரு இடத்திலே ஒன்றாக இருந்து விட்டால், அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து பள்ளிக்கு வந்து கட்டி அடித்து விட்டால், அல்லது பள்ளிக்கு வந்து விசாரித்து விட்டால், ஏதோ ஒரு விபச்சார குற்றத்தை அவர்களின் மீது சுமத்தி அவர்களை குற்றவாளிகளாக மாற்றிவிட்டோம் என்று பெருமைப்படுகிறீர்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இஸ்லாம் எப்படி சொல்கிறது தெரியுமா? அடுத்தவர்களுடைய மானத்துடைய விஷயத்தில் இஸ்லாம் எப்படி கவனமாக இருக்கிறது என்று பாருங்கள். ஒரு விபச்சார குற்றத்தை நிரூபிப்பது எப்படி தெரியுமா? 4 சாட்சிகள், நீதமானவர்கள், சுய புத்தி உள்ளவர்கள், மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள், அதிலே உறுதியாக இருக்கிற நீதமான முஸ்லிமான 4 சாட்சிகள். அவர்கள் தவறில் ஈடுபடுகிற பொழுது அந்த 4 பேரும் நேரடியாக அந்த தவறு நடக்கிற பொழுது கண்டிருக்க வேண்டும். கண்டால் மட்டும்தான், அதுவும் ஒரு இஸ்லாமிய நீதிமன்றத்தில் அல்லது இஸ்லாமிய ஒரு சபையில், அந்த சாட்சிகள் நாங்கள் கண்டோம் என்பதை, கண்களால் கண்டதை உறுதிப்படுத்த வேண்டும். அதற்கு பிறகுதான் அவர்கள் குற்றவாளிகளா இல்லையா என்பதை அந்த பொறுப்பாளர் அல்லது அந்த நீதிபதி தீர்மானிப்பார். நீங்களும் நானும் நினைப்பதை போன்று 2 பேர் பேசிக் கொண்டிருந்து விட்டார்கள், 2 பேர் தவறு செய்து விட்டார்கள் என்ற போர்வையில் ஊரெல்லாம் பேசித் திரியலாம் என்பதல்ல. அந்த பிள்ளைகள் வாழ வேண்டும். எத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுத்து வைத்திருக்கிறோம். ஒரு வீட்டுக்கு திருமணம் பேசி வந்தாலே போதும், ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த பெண் அறியாமையால் செய்த அத்தனை தவறுகளையும் அள்ளி கொட்டி அந்த கல்யாணத்தை பிரிப்பதிலே மட்டுமே குறியாக இருக்கிற இந்த சமுதாயத்தில் எத்தனையோ சகோதரிகளையும் தாய்மார்களையும் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும் அல்லவா? அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும் அல்லவா? நீங்கள் உங்களுடைய கண்களால் கண்டீர்களா என்று நாளை மஹ்ஷருடைய வழியில் அல்லாஹ் உங்களிடத்திலே விசாரிப்பானே. நீ இன்னவனை பற்றி இப்படி பேசினாய், இன்னவனை பற்றி இப்படி கதைத்தாய், அவன் செய்ததை சொன்னதை நீ உன்னுடைய கண்ணால் கண்டீரா என்று அல்லாஹ் கேட்பான். உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அவதானித்துக் கொண்டிருக்கிறான் அந்த ரப்பு. மறந்து விடாதீர்கள். நினைத்தவாறு பேசிவிட்டு போகலாம் என்று நினைத்து விடாதீர்கள். நாம் இருக்கிறது என்பதற்காக அடுத்தவர்களுடைய மானம் மரியாதையை பற்றி கொஞ்சம் கூட கவனிக்காமல், அந்த உணர்வை பற்றிய எந்த ஒரு பயமும் இல்லாமல் பேசுகிற இந்த சமுதாயத்தின் தாய்மார்கள், சகோதரிகள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் பேசிவிட்டீர்கள், நீங்களோ நானோ இந்த தவறை செய்து விட்டோம். இன்றோ நாளையோ அல்லாஹ்வுடைய பிடி இருக்கிறதே, மௌத்தினுடைய வேளை இருக்கிறதே. அந்த வேளையில் உயிர் பறிக்கப்படுகிற நொடி நாம் பேசிய வார்த்தைகளுக்கான பதிலை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் சொல்லியாக வேண்டுமே. எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இக்ரா கிதாபக் கஃபா பினஃப்ஸிக அல்யௌம அலைக ஹஸீபா. நாளை மறுமையில் அல்லாஹ் எங்களுடைய செயலட்டை எங்களுடைய கையிலே தருவான், கழுத்திலே கொழுகுவான், கொழுகிவிட்டு சொல்லுவான், இக்ரா கிதாபக், உன்னுடைய புத்தகத்தை நீயே வாசித்துப் பார். கஃபா பினஃப்ஸிக அல்யௌம அலைக ஹஸீபா, இன்றைய நாள் அதுவே உனக்கு போதுமானதாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்றான்.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத நம்மாம், கோல் சொல்லி திரிபவன், அடுத்தவர்களுடைய மானத்தை பேசி திரிபவன், அடுத்தவர்களுடைய மானத்தில் விளையாடி திரிகிற ஒவ்வொரு மனிதனும் சுவனம் நுழைய மாட்டான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். இந்த வாழ்க்கையினுடைய போராட்டமே சுவர்க்கம் தானே. நாம் செய்கிற அத்தனை அமல்களுடைய கடைசி முடிவும் சுவர்க்கம் தானே. இந்த பயானுக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் எதற்காக? இதன் மூலம் நல்லவைகளை கற்றி அமல் செய்து சுவர்க்கம் போக வேண்டும் என்பதற்காக. ஆனால் கோல் சொல்லி மற்றவர்களுடைய மானத்தில் விளையாடி திரிகிறவன் சுவர்க்கம் போக மாட்டான் என்று இந்த உலகத்தில் சத்தியத்தை மட்டுமே பேசிய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தில் கை வைத்து கேட்டு பாருங்கள். நாம் இந்த நேரம் மரணித்தால், இந்த நேரம் மௌத்தாகினால் சொர்க்கம் போகிற தரத்தோடு தான் இருக்கிறோமா? சொர்க்கம் போகிற நிலையோடு தான் இருக்கிறோமா? கடைசியாக வீதியில் சந்தி விட்டு வருகிற பொழுது கூட யாரை பற்றியாவது பேசிவிட்டு தானே வந்திருப்போம். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுக்காக இந்த அநியாயத்தை செய்யாதீர்கள். எத்தனையோ உபதேசங்கள் கேட்டிருக்கிறோம் உறவுகளே, எத்தனையோ உபதேசங்கள் கேட்டிருக்கிறோம். அந்த உபதேசங்கள் எல்லாம் எங்களுடைய காதுகளுக்குள் வந்து போனது, உள்ளங்களுக்குள் இன்னும் இறங்கவில்லை. அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, ஆனால் இந்த காலப்பகுதி எத்தனையோ மரண செய்திகளையும் கேட்டிருக்கிறோம். கடந்த 2-3 தினங்களுக்கு முதல் கூட ஒரு 12 வயது சிறுமி இந்த ஓட்டமாவடி பாலத்தடியிலே மிக மோசமாக, மிக பரிதாபகரமாக அவர் மரணித்து போனார் என்கிற செய்தியை கேட்ட பொழுது எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அப்படியே நொறுங்கி போய் இன்னும் அந்த அனர்த்தத்தில் இருந்து மீள முடியாமல் இருக்கிறோம். தாய் வெளிநாட்டிலே இருக்கிறார். தாய்க்கு சொந்த மகளுடைய ஜனாசாவை பார்க்கிற வாய்ப்பு கிடைக்காத நிலை. தந்தை தன்னுடைய மகளை பாசத்தோடு வைத்தியசாலைக்கு ஏற்றிச் சென்றவர் அவர் வைத்தியசாலையிலே இருக்கிறார். மகளுடைய ஜனாசாவுக்கு தந்தையால் கலந்து கொள்ள முடியவில்லை. ஒரு பிள்ளையினுடைய ஜனாசாவில் தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. பிள்ளை அனாதரவாக அடக்கம் செய்யப்படுகிறாள் என்கிற ஒரு மனோநிலையில் இருந்து என்னையும் உங்களையும் அல்லாஹ் பாதுகாத்து எங்களுக்கான வாழ்வளித்த ரப்புக்கு எங்களுடைய வார்த்தைகளால் மாறு செய்து கொண்டிருக்கிறோமே என்கிற பயமும், நாளை ஒரு நாள் இதே போன்று யாருமில்லாத நிலையில் மௌத்தாகி ஒரு அனாதை ஜனாசாவாக அடக்கப்பட்டு விடுவோமோ என்கிற பயம், அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுடைய உள்ளங்களில் ஏன் இல்லாமல் போனது? அந்த உணர்வு ஏன் இல்லாமல் போனது? எத்தனை பாவங்கள் செய்கிறோம் சகோதரிகளே, தாய்மார்களே. இந்த நாவினால் இந்த பெண்கள் சமுதாயம் செய்கிற இன்னும் ஒரு தவறுதான் அதிகமாக சாபமிடுவது. அதிகமாக சாபமிடுவது. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுக்காக சொல்லுகிறோம். இந்த விஷயத்தில் உங்களை எச்சரிப்பதற்கெல்லாம் கிடையாது. உங்களுடைய பிள்ளைகளை பார்த்தோ, உங்களுடைய உறவுகளை பார்த்தோ, உங்களுடைய பெற்றோரை பார்த்தோ, உங்களுடைய கணவன்மாரை பார்த்தோ அல்லாஹுக்காக சாபமிடாதீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் இடுகிற சாபம் இருக்கிறதே, அந்த சாபம் அல்லாஹ்விடத்தில் திரையில்லாமல் ஒப்புக்கொள்ளப்படும். உங்களுடைய பிள்ளை அழிந்து போக வேண்டும் என்று நீங்கள் திட்டினால், நீங்கள் திட்டிவிட்டு விட்டு விடுவீர்கள். அந்த வார்த்தையினுடைய பாரதூரம் தெரியாது. இப்பொழுது கொஞ்சம் கண்ணை மூடி யோசித்து பாருங்கள். உங்கள் மடியில் இருக்கிற, நீங்கள் ஊட்டி வளர்க்கிற உங்களுடைய பிள்ளையாக நேற்று முன்தினம் மரணித்த அந்த ரீஹா இருந்திருந்தால் உங்களுடைய உள்ளம் எப்படி பதறி இருக்கும்? ஒரு தாயாக, தந்தையாக உங்களுடைய மனது எப்படி துடித்திருக்கும்? யாரோ ஒருவருடைய பிள்ளையின் அந்த ஜனாசாவை பார்க்கிற பொழுது கூட இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்படி நடந்திருக்க கூடாது என்ற கற்பனை. 12 வருடங்கள் ஒரு பிள்ளையை வளர்க்கிற ஒரு தாயினுடைய கனவு. தன்னுடைய பிள்ளை எப்படி எப்படியெல்லாம் வர வேண்டும் என்ற ஆசை. இந்த பிள்ளையை படிக்க வைத்து ஆளாக்கி திருமணம் முடித்து அந்த பிள்ளையை தூக்கி, பேரப்பிள்ளையை தூக்கி கொஞ்ச வேண்டும் என்ற கனவுகள் எல்லாம், அந்த கனவுகளோடும் கற்பனைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கும் உங்களுக்கும் எங்களுடைய வாயிலிருந்து வெளிப்படுகிற ஒரு சாபத்தால், எங்களுடைய வாயிலிருந்து வெளிப்படுகிற ஒரு மோசமான வார்த்தையால் என்னுடையதும் உங்களுடையதும் பிள்ளை ஜனாசாவாக எங்களுக்கு முன்னால் வளர்த்தப்பட்டு எங்களுடைய ஒட்டுமொத்த கனவுகளும் அடித்தொழிக்கப்பட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் உறவுகளே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் தாய்மார்களே, சகோதரிகளே.
பிள்ளைகள் அறியாமையால் செய்கிற தவறுகளுக்காக திட்டிவிடுகிறோம். நீ மாண்டு விடுவாய் என்று சொல்கிறோம், அழிந்து போவாய் என்று சொல்கிறோம், நாசமா போவாய் என்று சொல்கிறோம். கண்முன்னே அல்லாஹ் உங்களுக்கு காட்டிவிட்டால் கவலைப்பட போவது நீங்கள் தான். கணவனோடு சண்டையா, ஏதாவது ஒரு பிரச்சனையா, திட்டி விடுகிறீர்கள், ஏசி விடுகிறீர்கள். நீ எல்லாம் நல்லா இருக்க மாட்டாய் என்று சொல்கிறீர்கள், நீ எல்லாம் அழிந்துதான் போவாய் என்று சொல்கிறீர்கள், மனதால் வெறுக்கிறீர்கள். அந்த வெறுப்பு அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய பிரார்த்தனைகள் ஒப்புக்கொள்ளப்படுகிற ஒரு நேரத்தில் இருந்து விட்டால், வேலைக்கு செல்லுகிற உங்களுடைய கணவன் ஒரு ஜனாசாவாக உங்களுடைய வீடு வந்து சேர்ந்தால் உங்களால் தாங்கிக் கொள்ளுகிற மனோநிலையில் தான் இருக்கிறீர்களா? அவ்வளவு மனச்சாட்சி இல்லாதவர்களாக இருக்கிறீர்களா? ஆள் மனது இறந்து போனவர்களாக இருக்கிறீர்களா? அப்படி தாங்கிக் கொள்ள முடியாது என்றால் ஏன் சாபமிடுகிறீர்கள்? சாபமிடுதல் ஒரு பெரும் பாவம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம், ஒரு அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழுகிற ஒரு முஸ்லிம் எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு சாபமிடுபவனாக, அடுத்தவர்களை சபிப்பவனாக இருக்க மாட்டான். என் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சபித்து விடுகிறான், இன்னொரு மனிதனுக்கு ஏசி விடுகிறான். அந்த சாபம் வானத்தை நோக்கி செல்கிறது, வானத்தை நோக்கி உயர்ந்து செல்கிறது. யாருக்கு அவன் சபித்தானோ அந்த மனிதனுக்கு ஒரு சாபம் உரியவனாக இருந்தால் அது பூமியை நோக்கி திரும்ப வருகிறது. வந்து யாருக்கு அந்த சாபம், சபித்தவனுக்கு அந்த சாபம் பொருத்தமாக இருந்தால், உண்மையிலே அநீதம் இழைக்கப்பட்டு அந்த சாபம் இடப்பட்டிருந்தால், யாருக்கோ அந்த சாபத்தை இட்டார்களோ அவர்களுக்கு போய் சேருகிறது. இல்லை, அநியாயமாக சபித்திருந்தால் அது அவர்களுக்கே திரும்ப வந்து விடுகிறது. அன்புக்குரியவர்களே, இரண்டும் நஷ்டம்தான். பிள்ளைக்கு சபிக்கிறீர்கள், வானத்திற்கு போகிறது, பூமிக்கு வருகிறது. பிள்ளை அந்த சாபத்துக்கு தகுதியானவனாக இருந்தால் அவனுக்கு வந்து விடுகிறது. அந்த பிள்ளை நாசமாய் போவான், உங்களுடைய கண்முன்னே அழிந்து போவான், உங்களுடைய கண்முன்னே சீர்கட்டு திரிவான், உங்களுடைய கண்முன்னே அவன் மோசமாக இருப்பான். அல்லது அவனுக்கு அது பொருத்தமில்லை என்றால், உங்களுடைய கணவனுக்கு பொருத்தமில்லை என்றால் உங்களுக்கு வந்து சேரும், நீங்கள் நாசமாய் போவீர்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, வார்த்தைகள் மிக கவனம், வார்த்தைகள் மிக கவனம். பேசுகிறோம் என்பதற்காக, ஏசுகிறோம் என்பதற்காக எதையாவது சொல்லிவிடுவோம் என்று சொல்லிவிடுகிற அளவுக்கானவைகள் அல்ல இந்த வார்த்தைகள். பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பதிவு செய்யப்படுகிறது, ஒவ்வொரு வார்த்தைக்கும் பெருமானம் இருக்கிறது. அந்த பெருமானங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தாக்கம் செலுத்திக் கொண்டே இருக்கும். அந்த பெருமானங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தாக்கம் செலுத்திக் கொண்டே இருக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கையினுடைய கஷ்டத்திற்கு பின்னால் அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய நாவும் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லை என்றால் மௌனமாக இருக்கட்டும் என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேசுகிற வார்த்தைகளில் நல்லதை பேசுவோம், நாவினால் மொழிகிற வார்த்தைகளில் நல்லதை பேசுவோம். இன்று பேசுவது எல்லாமே அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, காலையில் விடிந்தெழுந்ததிலிருந்து இரவு தூங்குகிற வரைக்குமான உங்களுடைய நாவு பேசிய வார்த்தைகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஆசை போட்டு பாருங்கள். எத்தனை நல்ல விஷயங்கள் பேசி இருக்கிறீர்கள், எத்தனை தீய விஷயங்கள் பேசி இருக்கிறீர்கள், இன்னும் எத்தனையோ விஷயங்கள். எடுத்ததற்கெல்லாம் சத்தியம் பண்ணுவது, எடுத்ததற்கெல்லாம் சத்தியம் பண்ணுவது இந்த நாவினுடைய மிகப்பெரிய விபரீதங்களில் ஒன்று. பொய் சொல்லுவது, அடுத்தவர்களை ஏமாற்றுவதற்காக பேசுவது. இன்னும் ஒரு படி மேலே சென்றால் எங்களுடைய சமுதாயத்து இளம் யுவதிகள் காதலின் பெயரால் அந்நிய ஆண்களோடு சேர்ந்து அருவருக்கத்தக்க ஆபாசமான, மார்க்கம் தடை செய்த, தன்னுடைய கணவனோடு மட்டுமே பேசக்கூடிய அல்லது தன்னுடைய கணவனோடு மட்டுமே ஈடுபடக்கூடிய எத்தனையோ மோசமான வார்த்தை பிரயோகங்களை இரவு முழுக்க அல்லது பகல் முழுக்க தொலைபேசியினோ நேரடியாகவோ பேசிக்கொண்டிருக்கிற எத்தனையோ சகோதரிகளை, தாய்மார்களை இந்த சமுதாயத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். உறவுகளே, விடிய விடிய எங்களுடைய தாய்மார்கள், தந்தைமார்கள், சகோதரர்கள் எங்களின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையினுடைய அடையாளம்தான் எங்களுடைய கைகளில் அவர்கள் தந்திருக்கிற கையடக்க தொலைபேசிகள். என்னுடைய மகள் இப்படி செய்ய மாட்டாள்,
என்னுடைய மகள் இப்படி நடந்து கொள்ள மாட்டாள், என்னுடைய சகோதரி தங்கச்சி இப்படி இருக்க மாட்டாள் என்று ஒவ்வொரு தாயும் தந்தையும் சகோதரனும் வைக்கிற நம்பிக்கையினுடைய அடையாளம். அந்த நம்பிக்கையை அப்படியே குழி தோண்டி புதைத்து விட்டு இரவு முழுக்க ஒரு ஹராமான உறவோடு, அல்லாஹ் தடை செய்திருக்கிற உறவோடு, குர்ஆனும் ஹதீஸும் முற்று முழுதாக மறுத்து பெரும்பாவம் என்று சொல்கிற உறவோடு இதையெல்லாம் பேசி எப்படியெல்லாம் அனுபவித்து காலையில் எழும்புகிற பொழுது அதிகாலை தொழுகைக்கு கூட விழித்தெழ முடியாமல் தூங்கி விடுகிற சகோதரிகள், தாய்மார்கள், உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நிலையில் மரணம் வந்துவிட்டால், உங்கள் இரவுகளில் கண்விழித்திருக்கிற வேளைகளில் உங்களுடைய காதுகளிலும் கைகளிலும் கையடக்க தொலைபேசிகள் தஞ்சமடைந்திருக்கிற பொழுதுகளில் நீங்கள் அல்லாஹுக்கு மாற்றமான உறவுகளோடு அல்லாஹ் தடை செய்திருக்கிற நிலையில் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தைகள் உங்களுடைய நாவுகளில் இருந்து வெளிப்படுகிற நிலையில் உங்களுடைய உயிர் பறிக்கப்படுகிற கடைசி நொடியாக இருந்தால், உறவுகளே, உங்களுடைய நாவுகளில் எப்படி கலிமா வரப்போகிறது? உங்களுடைய கடைசி வார்த்தைகள் கலிமாவாக இருக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற தாரக மந்திரமாக இருக்க வேண்டும் என்ற ஆசையும் உணர்வும் உங்களுடைய உள்ளங்களிலே இல்லையா? இரவு தூங்கச் செல்லுகிற பொழுது கூட சினிமாக்களை பார்த்துவிட்டு, அதை ரசித்துவிட்டு, நாடகங்களை ரசித்துவிட்டு, அதை 4 பேரோடு சேர்ந்து பேசிவிட்டு, அதே நிலையில் கடைசி வார்த்தை கூட நீங்கள் தூங்குவதற்கு ஓதுகிற துஆக்களையும் குல்சூராக்களையும் திக்ர்களையும் ஔராதுகளையும் ஓதாமல் அப்படியே தூங்கி போகிறீர்களே, என்ன தைரியம் உங்களுக்கு? காலையிலே விழித்தெழுவீர்கள் என்ற என்ன தைரியம்? அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, குறையாக சொல்லவில்லை. நாம் போகிற பாதை திசை மாறி போய்கொண்டிருக்கிறது. எமது பயணம் மாறி போய்கொண்டிருக்கிறது. இந்த சமுதாயத்தில் பாவங்களுடைய பெருமானம் அப்படியே அருகி போயிருக்கிறது. ஏதோ தொழுது விட்டால், நோன்பு பிடித்து விட்டால், குர்ஆன் ஓதி விட்டால் மலக்குல் மௌத் எங்களுக்காக சுவர்க்கத்தின் சர்டிபிகேட்டோடு காத்திருக்கிறார் என்கிற மனோநிலை அதுவும் நிறைய பேரிடத்திலே கிடையாது. ஆனால் இருப்பவர்கள் கூட நாவடக்கம், அதனுடைய வார்த்தைகளை பார்த்து பேசுதல். அன்புக்குரியவர்களே, இந்த புறம் பேசுதல் என்பதில் யாரும் விதிவிலக்கு கிடையாது. படித்தவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள், ஆலிம்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள், படிக்காத பாமரர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள், சாதாரண பெண்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள், இளம் பெண்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள், வயது போன முதியவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். தராதரம் இல்லாமல் இந்த பாவங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, அப்படியான சபைகள் கிடைத்தால் அல்லாஹுக்காக எழுந்து வந்து விடுங்கள். ஒரு சபையிலே நீங்கள் இருக்கிற பொழுது புறம் பேசப்பட்டால், கோல் சொல்லப்பட்டால், மோசமான விவகாரங்கள், அடுத்தவர்களுடைய மானம் மரியாதையில் பேசுகிற நிலையில் வந்துவிட்டால், உங்களால் முடியுமாக இருந்தால் அதை தடுத்து நிறுத்துங்கள். பேசாதீர்கள் என்று சொல்லுங்கள். உங்களிடத்திலே யாராவது உங்களுடைய வீடு தேடி வந்து இன்னொருவருடைய குறையை பற்றி பேசினால் அல்லாஹுக்காக பேசாதீர்கள். என் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகான வழிகாட்டல். ரசூலுல்லாஹ் இடத்திலே அடுத்த தோழர்களை பற்றி யாராவது குறையாக சொன்னால் சொல்லுவார்களாம், அவருடைய குறையை என்னிடத்திலே சொல்லாதீர்கள், தூய்மையான மனசோடு அவரிடத்தில் பழகுவதைத்தான் நான் விரும்புகிறேன் என்பார்களாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அடுத்தவர்களை பற்றி பேசுவதால் எதை கண்டிருக்கிறீர்கள்? அடுத்தவர்களை பற்றி பேசித் திரிந்து பலாய்களைத் திரிந்த உலகத்தில் சம்பாதித்தது என்ன? இன்னொருவருடைய பேரையும் புகழையும் சம்பாதித்திருக்கிறீர்களா? ஒன்றை மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள் சகோதரிகளே, தாய்மார்களே, என் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் சத்தியத்தை மட்டுமே பேசிய தலைவர். அவர் பேசிய வார்த்தைகள் எல்லாம் உண்மையானவை. அவர் சொன்னால் இந்த உலகத்தில் நடந்தே ஆகும். அப்படி உண்மையை பேசிய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இன்னும் ஒருவருடைய மானம் மரியாதையை வெளிப்படுத்தி அடுத்தவர்களுடைய குறையை தேடி ஆராய்ந்து திரிந்தால் நீங்கள் நடு வீட்டுக்குள் இருந்தாலும் உங்களுடைய குறையை அல்லாஹ் அம்பலப்படுத்துவான். யாரும் இங்கு புனிதர்கள் கிடையாது, யாரும் இங்கு குறையற்றவர்கள் கிடையாது, யாரும் இங்கு தவறு செய்யாதவர்கள் கிடையாது. ஆனால் அடுத்தவர்களுடைய தவறுகளை நீங்கள் வெளிப்படுத்துவீர்களாக இருந்தால், அடுத்தவர்களுடைய மானம் மரியாதையில் விளையாடுவீர்களாக இருந்தால் நீங்கள் எங்கும் போகத் தேவையில்லை. உங்களுடைய நடு வீட்டுக்குள் இருந்தாலும் அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்துவான்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே மஹ்ஷருடைய வெளியிலே எல்லா மக்களையும் அல்லாஹ் ஒரே நிலையில் நிப்பாட்டி விசாரித்துக் கொண்டிருப்பான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்திலிருந்து எங்களுடைய இந்த முஹம்மது ரசூலுல்லாஹுடைய சமுதாயத்தின் கடைசி மனிதன் வரைக்கும் மஹ்ஷருடைய வெளியில் ஒன்றாக இருப்பார்கள். அந்த நேரம்தான் அல்லாஹு தஆலா சில மனிதர்களுக்கு திரையிடுவான், சில மனிதர்களை மறைமுகமாக விசாரிப்பான். அவர்களுக்கு என்ன விசாரணை நடக்கிறது என்று அடுத்தவர்களுக்கு தெரியாத அளவுக்கு விசாரிப்பான். இவர்கள் யார் யா ரசூலல்லாஹ்? இவர்கள்தான் இந்த பூமியில் வாழுகிற பொழுது அடுத்தவர்களுடைய குறைகளை மறைத்தவர்கள் என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவர்களே, எவ்வளவு பெருமதியான கௌரவம்! யாருமே குறைகளை மறைக்க முடியாத மஹ்ஷருடைய வழியில் அல்லாஹ் என்னுடையதும் உங்களுடையதும் குறைகளை மறைப்பான் என்றால் அடுத்தவர்களை பற்றி பேசுவதை நிப்பாட்டுவோம். வேண்டாம் அந்த அருவருப்பு. எங்களுடைய நாவுகளை பாதுகாத்துக் கொள்வோம். நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாப்பதற்கான மிகப்பெரிய ஒரு அடிப்படை எங்களுடைய நாவுகளை பாதுகாப்பது. இந்த அடிப்படையை கொஞ்சம் பேணிக் கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே. பேச வேண்டுமானால் நல்லதை பேசுங்கள், இல்லை என்றால் உங்களுடைய நாவுகளில் அல்லாஹ்வுடைய திக்ர் தவழட்டும். அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள், நல்ல காரியங்களில் ஈடுபடுங்கள், நல்லதை பேசுங்கள். இல்லை என்றால் பேசாமல் இருங்கள். எதுவும் குறைந்து விடாது, எதுவும் ஏற்பட்டு விடாது. அடுத்தவர்களை பற்றி பேசி நரகத்திற்கு போவதை விட எங்களுடைய நாவை கட்டுப்படுத்தி நாம் சுவனத்திற்கு செல்வோம். எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இங்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் எனக்கும் உங்களுக்குமானவை, இங்கு இருக்கிற எல்லோருக்குமானவை. எனவே அன்புக்குரியவர்களே, தவறுகள் இருந்தால் தவிர்ந்து கொள்வோம், விலகிக் கொள்வோம், நீங்கிக் கொள்வோம். இந்த பூமியில் வாழுகிற பொழுது சந்தோஷமாக வாழ்வோம். எங்களுக்கான கடைசி நொடி, எங்களுடைய மரணத்தின் வேதனை, அந்த கடைசி சக்கராத்துடைய நொடி ஏற்படுகிற பொழுது எங்களை சூழ மலக்குகள் வந்திருக்க வேண்டும், சுவனத்து வானவர்கள் வந்திருக்க வேண்டும், அந்த நன்மாராயம் கிடைக்க வேண்டும். எங்களை நோக்கி வருகிற மலக்குல் மௌத் சுவனத்து வானவராக வர வேண்டும், சுவனத்து பட்டாடைகளோடு வர வேண்டும். சந்தோஷமாக இந்த உலகின் சொர்க்கத்தின் காட்சிகளை கண்டவர்களாக, அதை கண்டு மனமகிழ்ச்சி அடைந்தவர்களாக, இன்பமெல்லாம் உள்ளத்தில் நிறைய, இன்பமெல்லாம் உள்ளத்தில் நிறைய, கண்கள் மேல் நோக்க, எங்களுடைய உதடுகள் புன்னகைக்க, சுவர்க்கத்து காட்சிகளை கண்டு அதே நிலையில் மிக மிருதுவாக, மிக அழகாக எங்களுடைய உயிர்கள் பறிக்கப்பட வேண்டும். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த கடைசி ஆசைக்காய், அந்த கடைசி லட்சியத்திற்காய் இந்த உலகத்தில் வாழ்வோம். எங்களுக்காக சுவனம் இருக்கிறது, சுவனத்தின் சந்தோஷங்கள் இருக்கின்றன. இந்த உலகத்தின் சந்தோஷங்களை அல்லாஹுக்காக கொஞ்சம் தியாகம் செய்வோம். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த நல்லவர்களாக வாழ்ந்து இந்த பூமியை விட்டு மரணிக்கின்ற பொழுதும் உண்மையான முஃமின்களாக, முத்தகீன்களாக, சாலிஹீன்களாக, சித்தீகீன்களாக, ஷுஹதாக்களாக வாழ்ந்து மரணிக்கிற வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.